குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். நாங்கள் வந்து இப்போது காரில் இருக்கிற டயர்ஸை வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு அப்படியே காரை வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். இங்கே கேனடாவில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் டயர்ஸ் இருக்கும் காருக்கு. ஒன்று வந்து சம்மர் டயர்ஸ், இன்னொன்று வந்து வின்டர் டயர்ஸ். அப்படி இல்லைன்னா ஆல் சீசன் டயர்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எப்படின்னா இங்கே சீசன் மாறும்போது நம்ம வந்து டயர்ஸையும் வந்து ஸ்வாப் பண்ணணும். இப்போ காரில் சம்மர் டயர்ஸ் இருக்குல்ல, இப்போ இங்கே வின்டர் வந்துட்டதுனால இப்போ வின்டர் டயர்ஸ்க்கு ஸ்வாப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல் சீசன் டயர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது, நம்ம ஸ்வாப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நீங்கள் சம்மர் டயர்ஸை போட்டுகிட்டே நீங்கள் வந்து வின்டரில் கார் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து நமக்கு டெம்பரேச்சர் நிறைய ட்ராப் ஆகும் இல்லையா வின்டரில். அப்போ வந்து இந்த டயர்ஸில் வந்துட்டு கிராக் விடுறது, வெடிக்கிறது, ரோடில் கூட நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக ஓட்ட முடியாது, லைக் ஸ்கிட் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து சம்மர் டயர்ஸ்லேருந்து வின்டர் டயர்ஸ்க்கு வந்து ஸ்வாப் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எங்கே போய் ஸ்வாப் பண்ணுறோமோ அந்த கடையிலேயே வந்து நம்மளோட டயர்ஸை வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு டைம் ஸ்வாப் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி அங்கேயே நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி மாற்றிப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து டயர்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அப்படி வந்து இப்போ எங்கள் காரோட பேக் சீட்டில் வந்து வின்டர் டயர்ஸ் எல்லாம் இங்கே இப்போ நாங்கள் லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை கொண்டு போய் நாங்கள் வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ சர்வீஸ் டிரைவ் த்ரூக்கு வந்தாச்சு. இப்படி தான் நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். எங்களுக்கு வந்து 10 o'clock அப்பாயின்மெண்ட். உள்ளார வந்ததுக்கப்புறம் நம்மளோட காரை ஒரு 360 டிகிரி ஸ்கேன் பண்ணிப்பாங்க, ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் எல்லா வெஹிக்கிள்க்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை சிஸ்டமில் என்டர் பண்ணி ஏதாவது ரீகால்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சர்வீசஸ்க்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இங்கே சொல்லிடுவாங்க. இப்போ நாங்கள் காரை கொடுத்தாச்சா, இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களே ஊபர் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கார் வந்து இப்போ எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா 2 o'clock ரெடியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ 2 o'clock வந்து அவங்களே திரும்ப இன்னொரு ஊபர் புக் பண்ணி வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஊபருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் 2 மணிக்கு எங்களை வர சொன்னாங்க. திரும்ப அதே மாதிரி ஊபர் புக் பண்ணி எங்களை இங்கேயே ட்ராப் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டயர் இன்ஸ்டலேஷன்ஸ்க்கு மட்டும் $178. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கு பில் எங்குது 399.95. அப்புறம் இந்த ஃபீஸு அந்த ஃபீஸுன்னு போட்டு கடைசியாக $689 கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதான். அவ்வளோதான். பாய்.